ரைட். இப்போ நம்ம தஃப்சீரை பார்ப்போம். என்னுடைய ஏற்கனவே சூரத்து துஹாவை பார்த்தோம். துஹாவை வாரத்துக்கு முதல் மீட்டிட்டு வந்தவங்க யாராவது இருந்தால் தஃப்சீர் சூரத்து துஹா இந்த கிளாஸுக்கு வாரத்துக்கு முன்னாடி சும்மா பழைய நோட்ஸை பார்த்துட்டு வந்த யாராவது இருக்கிறீங்களா? இல்லை, ஸ்கூல் மாதிரியே தான், காலேஜ் ஸ்கூல். இது நம்ம வாலண்டியராக படிக்கிறது தானே, அதனால் அது எக்ஸாம் ஓரியன்டாக இருக்கும். அதனால் நமக்கு அது போர் அடித்து போய் எக்ஸாமுக்கு மாத்திரம்தான் எடுத்து பார்ப்போம். அந்த நிலையில் இதில் இருக்கக்கூடாது. இது நமக்கு லைஃபுக்குரியது இன்ஷா அல்லாஹ். அதனால் அப்பப்போ நீங்கள் எடுத்து பார்த்துக்கொள்ளுங்க. நம்மளோட தஃப்சீர் மட்டுமல்ல, இப்போ நீங்கள் சூரத்துல் துஹாக்கு தஃப்சீர் படிச்சிட்டிங்கன்னால் இன்னும் பல தஃப்சீர்களை நீங்கள் பார்க்கலாம். அது உங்களுக்கு பேசிக் அறிவிருக்கிற காரணத்தினால இவருடையதை மாத்திரம்தான் நீங்கள் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. பலருடைய தஃப்சீர்களையும் நீங்கள் பார்க்கலாம், பேசிக் நாலேஜ் இருப்பதனால். இல்லாதவங்க சிக்கல், இல்லாதவர்கள் ஒழுங்கான ஆலிம்களுடைய ஒழுங்கான டீச்சர்ஸுடையதை மாத்திரம்தான் பார்க்க வேண்டும். விஃபரம் இருக்கும்போது நம்ம பலருடைய ஆங்கிலத்திலேயும் நிறைய தஃப்சீர்கள் பண்ணிட்டு வராங்க, தமிழ்லையும் பலரும் பண்ணுறாங்க. அதே போல் இப்னு கசீர் எடுத்து பார்க்கலாம். வேறு ஃபி ظிலால் குர்ஆன், அல் குர்ஆனின் நிழலில் என்ற செய்து குத்துபினுடைய இது ஜுஸு அம்மா தமிழில் இருக்குது, அதை எடுத்து பார்க்கலாம். எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு போதிய நாலேஜ் நமக்கு எல்லார உதவியால் கிடைக்கும். எனவே தயவு செய்து படிப்பதை திரும்ப திரும்ப எடுத்து பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். ரைட். இப்போ அந்த சூரத்து துஹாவில் அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த பல நிஅமத்துகளை சொல்லி காட்டுகிறான். வத்துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல் ஆஹிரத்து கைருல் லக மினல் ஊலா வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. அனாதையாக பார்த்து உன்னை அடைக்கலம் புகலிடம் தந்தது. வவஜதக ضالன் ஃபஹதா, வழிகேட்டில் கண்டு நேர்வழியை தந்தது. வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா, ஏழையாக கண்டு வசதியாக ஆக்கியது. இப்படி நியமத்துகளை சொல்லி காட்டு. இந்த சூறாவிலும் அல்லாஹு தஆலா நியமத்துகளை பட்டியலிடுகிறான். அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த நியமத்துகளை பட்டியலிடுகிறான். இப்போ அதில் முதலாவது அல்லாஹ் சொன்னான், அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், உமக்கு உம்முடைய இதயத்தை, சதுரண்டு சொன்னால் நேரடி கருத்து நெஞ்சு, ஆனால் கல்பு சதுரில் இருக்கிறதால, கல்புன்ற இதயம் சதுரில் இருப்பதனால் அல்லாஹு தஆலா இங்கே கல்பை சொல்வதற்காக சதுரை குறிப்பிடுவதாக தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ அல்லாஹ் சொன்னான், அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், உம்முடைய இதயத்தை உமக்காக நாம் விரிவாக்கவில்லையா? இந்த விரிவாக்கவில்லையா என்ற இந்த கேள்வி, இப்போ கேள்விக்கு அரபில் இஸ்திஃபாம் என்று சொல்லுவாங்க. இஸ்திஃபாம் நிறைய வகையில் இருக்கு. அரபு படிக்கக்கூடிய மாணவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். இஸ்திஃபாம், அந்த கொஸ்டின் கேட்பது என்பது பல வடிவங்கள் இருக்கு. இதுக்கு சொல்வது இஸ்திஃபாம் தக்ரீரி என்று. இஸ்திஃபாம் தக்ரீரி, இப்படி கேட்டு கேள்வியாக இதை வைக்கல, அல்லாஹ் பதிலைத்தான் சொல்கிறார். உன்னுடைய இதயத்தை நாம் விரிவாக்கினோம் என்பதற்காகத்தான் இந்த கேள்வி. எதிர விரிவாக்கவில்லையா என்று கேள்வி கேட்டு பதிலை அல்லாஹு தஆலா நம்மிடம் எதிர்பார்க்கவில்லை. இப்போ அல்லாஹு தஆலா இங்கே உன்னுடைய இதயத்தை நாம் விரிவாக்கினோம் என்று சொல்கிறான். இப்போ ஷர்ஹ் என்பதனுடைய வித்து வீக், நெருக்கடி, நெருக்கடியாக இருப்பது. இப்போ நெருக்கடியான நிலையில் இருந்த உன்னுடைய இதயத்தை நாம் விரிவாக்கினோம். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதயம் விரிவாக்கப்பட்டது ஹிஸ்ஸியாகவா மஅனவியாகவா என்கிற ஒரு கருத்து வேறுபாடு தஃப்சீராசிரியர்கள் மத்தியில் இருக்கிறது. ஹிஸ்ஸின்னா ஃபிசிக்கலி, ஹிஸ்ஸி என்றால் என்ன? ஃபிசிக்கலி அவர்களுடைய இதயம் விரிவாக்கப்பட்டதா அல்லது கருத்து ரீதியான விரிவாக்கத்தை இங்கே அது குறிக்கிறதா என்பதில் பொதுவாக தஃப்சீரில் ஒரு காயிதா இருக்கிறது, விதி இருக்கிறது. என்னென்றால் முரண்படாமல் ரெண்டு கருத்து வந்தால் ரெண்டையும் எடுத்துக்கொள்ளலாம். இதில் முரண்பாடு இல்லை எதுவும். ஃபிசிக்கலியும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இதயத்தை அல்லாஹ் விரிவாக்கினானா இல்லையா? ஆக்கினான். எப்போ? 2 டைம். சிறு வயதில் அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, சின்ன வயசில் குழந்தைகளோடு விளையாடி கொண்டிருக்கும் போது மலக்கள்
அவர்களுடைய இதயத்தை பிளந்து, நெஞ்ச பிளந்து இதயத்தை எடுத்து அதை பரிசுத்தப்படுத்தியது. இன்னும் ஒன்று மேராஜ் போர்னான். அப்போ ஃபிசிக்கலி அவர்களுடைய இதயம் விரிவாக்கப்பட்டு விட்டது. இரண்டாவது மானோவி, கருத்து ரீதியாக அவர்களுடைய இதயம் விரிவாக்கப்படுகிறது. ஒருவருடைய இதயம் விரிவாக்கப்படுகிறது என்று சொன்னால் அவருடைய இதயத்தில் ஒரு நெருக்கடி, சஞ்சலம், குழப்பம் இருக்கும். அப்படியான நிலையிலிருந்து அந்த இதயத்தை தூய்மைப்படுத்தி விடுவது தான் விரிவாக்குவது என்பது. அதனால் அல்லாஹு தஆலா இந்த விஷயத்தை பற்றி சொல்றான், ஃபமை யாருக்கு அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை நாடுகிறானோ யஷ்ரஹ் சத்ரஹு லில் இஸ்லாம், அவருக்கு அல்லாஹ் இஸ்லாத்தின்பால் அவருடைய இதயத்தை விரிவாக்குவார். அதே நேரத்தில் வமன் யுரித் அன் யுதில்லஹு ஃபமன் யுரித் அன் யஹ்தியஹு, யாருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நாடுகிறானோ யஷ்ரஹ் சத்ரஹு லில் இஸ்லாம், அவருடைய இதயத்தை இஸ்லாத்தின்பால் விரிவாக்கி வைப்பார். அதே போல வமன் யுரித் அன் யுதில்லஹு யஜ்அல் சத்ரஹு தய்யிகன் ஹரஜன், யாருக்கு வழிகேட்டை அல்லாஹு தஆலா நாடுகிறானோ அப்படிப்பட்டவருடைய இதயத்தை அல்லாஹ் சுருக்கி நெருக்கடியாக ஆக்கி வைப்பார். அப்போ இதயம் விரிவாக்கப்படுவது என்பது வழிகேட்டிலிருந்து அந்த இதயம் பாதுகாக்கப்படுவது. அதிலும் ஆகப்பெரிய அம்சம் தௌஹீத். இதயம் விரிவாக்கப்படுவது என்று சொன்னால் மிகப்பெரிய அம்சம் என்ன? தௌஹீத். அதனால தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்றான், அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிظுல்மின் உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். யார் ஈமான் கொண்டு அந்த ஈமானோடு ظுல்மை கலக்காமல் இருக்கிறார்களோ, ظுல்ம் என்றால் என்ன அர்த்தம்? இங்க ஷிர்க், ஷிர்க்கை கலக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அம்ன் இருக்கிறது, அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள். அம்ன் என்றால் பாதுகாப்பு, அமைதி, நிம்மதி என்கிற அர்த்தங்கள் இருக்கின்றன. அப்போ ஈமான் கொண்டு ஷிர்க் இல்லாமல் வாழ்ந்தால் அவருக்கு அம்ன் இருக்கிறது, அவர்தான் உண்மையில் நேர்வழியை பெற்றவர். ஒருவருடைய உள்ளத்தை அல்லாஹு தஆலா விரிவாக்குவது என்பதன் அர்த்தம் என்ன? ஒன்று, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா அவர்களுடைய இதயத்தை ஃபிசிக்கலி விரிவாக்கினான், சுத்தப்படுத்தி விரிவாக்கினான். அடுத்தது, அவர்களுக்கு ஈமான் என்றால் என்னென்று தெரிஞ்சிருக்கல. குர்ஆனிலே சொல்றான், மா குன்த தத்ரி மல் ஈமான் மா குன்த தத்ரி மல் கிதாபு வலல் ஈமான். வேதம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன என்று தெரியாமல் தான் நீர் இருந்தாய். இப்போ சூரத்துல் துஹாவில் என்ன சொல்றான், ஃபவஜதக ضالًا ஃபஹதா, வழிகேட்டில் கண்டு உன்னை நேர்வழிக்கு கொண்டு வந்தான். அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்திருப்பது அவர்களுடைய இதயம் விரிவாக்கப்பட்டதற்கான ஒரு அடையாளமாகும். அதே போல உள்ளம் விரிவடைவது என்பதை பற்றி ஷேக் உசைமின் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்றாங்க என்றால், ஒருவருடைய உள்ளம் நல்லவைகளை செய்ய நாடுவது அவருடைய உள்ளம் விரிவாக்கப்பட்டிருக்கிறது என்பதற்குரிய அடையாளமாகும். இப்போ தொழ வேண்டும், நோன்பு நோக்க வேண்டும், சதக்கா செய்ய வேண்டும், திக்ரு செய்ய வேண்டும், கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும், தாவா செய்ய வேண்டும், பெற்றோரை பராமரிக்க வேண்டும், மனைவியோடு பிள்ளைகளோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும், அண்டை வீட்டாருக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை கொடுக்க வேண்டும். இப்படியான உணர்வுகள் ஒரு மனிதனிடத்தில் வருவது என்பது அவனுடைய உள்ளம் விரிவாக்கப்பட்டிருக்கிறது என்பதற்குரிய அர்த்தமாகும். அப்படி இல்லாமல் ஒருவருக்கு பாவங்கள் செய்வது ஆசையாக்கப்பட்டால் அவருடைய உள்ளம் சுருங்கி இருக்கிறது. ஒரு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் அல்லாஹ் அவர்களுக்கு நன்மையை விரிவாக்கினான், நன்மையின் பாலே அவர்களுடைய இதயத்தை விரிவாக்கினான். அவர்கள் நன்மையை தவிர வேறு ஒன்றையும் நினைக்கவும் மாட்டார்கள், செய்யவும் மாட்டார்கள். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அதே போல ஷேக் உசைமின் சொல்றாங்க, கதிர் ரீதியான கலாகதிர் ரீதியாக உள்ளத்தை விரிவாக்குவது, கலாகதிர் ரீதியாக உள்ளத்தை விரிவாக்கணும். பிரபஞ்ச ரீதியாக அல்லாஹு தஆலா ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் பொருந்தி கொள்ளக்கூடிய இதயமாக அவருடைய இதயத்தை ஆக்குவது. உண்மையிலே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஜபன் லி அம்ரில் முஃமின் இன்ன அம்ரஹு குல்லஹு கைர். ஒரு மூமினுடைய காரியம் எல்லாமே ஆச்சரியமாக இருக்கிறது, அவருக்கு எது நடந்தாலும் நல்லதாகவே இருக்கிறது. இன் அசாபத்து சர்ரா ஷக்கர்.
ஒரு மூமினுக்கு நல்லது நடந்தால் ஷுக்குர் செய்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். உடனே அவன்கிட்ட இருந்து அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இதயத்திலிருந்து வருது அவன்கிட்ட. அவனுக்கு ஒரு தீமை துன்பம் நடந்து விட்டால் சபரா, சபரோடு இருக்கிறான், பொறுமை காக்கிறான். வலைஸ ஸாலிக இல்லா லில் முஃமின். இந்த பாக்கியம் ஒரு மூமினை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்று அவனுடைய இதயம் விரிவாக்கப்பட்டுள்ளது. அதே போல் ஒரு நோயை கொடுப்பான், அல்லாஹ் பொருந்திக் கொள்வார். வியாபாரத்தில் நஷ்டத்தை கொடுப்பான், பொருந்திக் கொள்வார். அவருக்கு மனைவி மௌத்தாகுவார், கணவன் மௌத்தாகுவார், அல்லது குழந்தைகள் மௌத்தாகும், வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படும், எல்லாவற்றையும் அவர் பொருந்திக் கொள்வார். ஏனென்றால் அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் விரிவாக்கி வைத்திருக்கிறார். அப்போ யாருடைய உள்ளம் இஸ்லாத்தின்பால் விரிவாக்கப்படுகிறதோ அவருடைய உள்ளம் நல்ல விஷயங்களை அமல்களை செய்வதற்கு விரிவாக்கப்படுகிறது, கலா கதிரை பொருந்திக் கொள்வதற்கு விரிவாக்கப்படுகிறது. இப்போ அல்லாஹு தஆலா இந்த எல்லா அம்சங்களையும் உள்ளடக்கிய நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தை விரிவாக்கி வைத்தான். இதை அல்லாஹு தஆலா ஒரு நிஅமத்தாக இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காட்டு.